Welcome to JTK TV and Doctor's Time. Yet another doctor's program. I have many questions and இன்னைக்கு என்னுடைய கெஸ்டா வந்திருக்காங்க டாக்டர் அலெக்சாண்டர் பிரின்ஸ் from Joannas Dental Care திருநெல்வேலி. வணக்கம் டாக்டர். வணக்கம். So thank you for being my guest today. Yeah, it's a pleasure. டாக்டர், எனக்கு இன்னைக்கும் எப்பொழுதும் போல நிறைய கேள்விகள் இருக்கு. Definitely. நம்மளுடைய வியூவர்ஸ் சார்பாக நான் கேட்க இருக்கிறேன். Okay. ஸோ நார்மலாக நமக்கு பல்லு அப்படின்னாவே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா நான் நினைக்கிறேன் பல்லு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்றதே அதை வச்சு தான். இப்போ வயசான பிறகு கூட நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா கண்ணு இல்லாமல் கூட ஒரு வேளை நான் இருந்துடலாம், நடக்காமல் முடியாமல் கூட ஒரு வேளை நான் இருந்துருவேன், சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல டாக்டர். ஸோ ஐ திங்க் பல்லு தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாக்டர், இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அதை பற்றி எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்கிட்ட இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொன்னேன், எனக்கே டென்டல் இம்ப்ளான்ட்னா என்னன்னு தெரியலையே, எனக்கே இந்த டென்டல் பிரிட்ஜ் இப்படிலாம் நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்க்கு முன்னாடி, எனக்கே தெரியலன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். So what is a dental implant, doctor, basically? Dental implant, actually it's a component of replacement of a tooth actually. அது வந்து எப்படின்னா இப்போ யூஸ்வலாக வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா we have to lose some teeth over a period of time, maybe because of tooth decay or maybe because it fractured, கீழே விழுந்து அடிபட்டு அந்த மாதிரி வந்துச்சோ, இல்லை சம்டைம்ஸ் RCT ஏதோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, அந்த மாதிரி நம்ம we lose some teeth over a period of time. So the milk teeth are not important. So அது பார்த்தீங்கன்னா அது விழுந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா permanent teeth will come around. But whereas permanent teeth விழுந்துச்சு அப்படின்னாக்கா you have to replace them back. So there are different types of replacement methods. So one is the removable methods, everybody will be knowing. அந்த எடுத்து கிளிப் நம்ம செட் பல்ஸ் செட் போடுறது over a period of time, நைட்டில் மட்டும் கழட்டி வச்சணும், ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணிக்குள்ளே வந்து போய் வச்சு நம்ம வைக்கணும், that is one. And secondly, fixed one. So fixedல வந்து பார்த்தீங்கன்னா this is என்னன்னாக்க it's a permanent solution. Permanent solution in the sense you have long term benefits out of that. அதாவது மாடர்ன் பல்ஸ் செட்னு சொல்ல வரீங்களா டாக்டர்? Pulse set இல்ல, it's actually basically a root. It's a foundation. Dental implant is nothing but an artificial root. So artificial root, that's not a tooth. So it's artificial root. So what we do is at the time of maybe நம்ம பல்லு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, பல்லு எடுக்கும் போதே we can place an implant that is more successful. So it is actually an alloy type of structure. It is placed within the bone. So it's a surgical procedure. It's not a major surgery. It's a very minor surgery. ஸோ அதை நம்ம வந்துட்டு நம்ம பல்லு எடுக்கும் போதே நம்ம வந்து ஒன்று வச்சிடலாம். ஸோ தட் இஸ் ஒன். இது இல்லை அப்படின்னா வெயிட் ஃபார் 6 to 8 months ஸோ தட் த போன் திருப்பி வந்து இட் ஃபார்ம்ஸ். திருப்பி அந்த பல்லு எடுத்த இடத்துல அந்த குழியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மூடி அந்த எலும்பு வந்து நல்லா ஃபார்ம் ஆகணும். அது ஃபார்ம் ஆன பிறகு யூ கேன் பிளேஸ் தட் இம்ப்ளான்ட் ஒன்ஸ் அகேன். ஸோ தேர் ஆர் 2 types ஆக்சுவலி. தட் இஸ் இமீடியட் பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது அண்ட் டிலேட் பிளேஸ்மெண்ட். ஸோ தேர் ஆர் 2 இது. ஸோ அந்த ஹீல் ஆன பிறகு பண்ணுறது இது. ஸோ பேசிக்லி இந்த இம்ப்ளான்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் அ ஸ்க்ரூ லைக் திங். இட் கேன் பி இதர் ஸ்க்ரூ டைப் ஆர் இட் கேன் பி சிலிண்ட்ரிக்கல் ஆல்சோ. ஸோ இதை நம்ம வந்துட்டு நம்ம இடத்துல நமக்கு வந்து வி பிளேஸ் இட் இன்சைட். வி ட்ரில் அ ஸ்மால் கேவிட்டி. ட்ரில்லிங் என்ன பண்ண பெரிய நம்ம ட்ரில் மிஷின்லாம் இல்லை, இட்ஸ் அ ஸ்மால் திங். ஸோ வி ஜஸ்ட் ட்ரில் இட் இன்சைட், வி பிளேஸ் த இம்ப்ளான்ட் இன்சைட் அண்ட் we just cover it up. So we either have 2 types of இது. ஒன்று வந்துட்டு immediately we can place a crown on top of that or we can wait for some time, maybe over a period of 3 months or something. அது நல்லா வந்துட்டு அந்த என்ன சொன்னால் எலும்போட ஒன்றா சேரும் ஆக்சுவலாக. இப்போ இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணிட்ட உடனே இட்ஸ் நாட் கோயிங் டு பி தட் ஸ்ட்ராங். So it undergoes what is a procedure known as osseointegration. Osseointegration அப்படின்னும்போது it's nothing but fusion of the implant with the bone. So this is actually made out of titanium and சொல்கிற ஒரு மெட்டீரியல், grade 5. And இது வந்து இட்ஸ் வெரி பயோகம்பேட்டபிள், நம்ம உடம்போட ஒத்துப்போம். ஸோ வெரி லெஸ் அலர்ஜிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப நிறைய வந்து என்ன சொல்கிறேன்னா சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை ஆக்சுவலாக. அண்ட் இதை நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு we have to wait for some time so that it osseointegrates, it fuses. So it fuse ஆன பிறகு then afterwards we can give the crown. So until then maybe we can give a temporary crown or a removable denture, அந்த மாதிரி எதை நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இம்ப்ளான்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு
it is a strong foundation actually. It's a strong foundation in the sense like it is exactly in that place. நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து பல்ல we lost that tooth அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ மாதிரி நம்ம வச்சிட்டு மேல நம்ம பண்ணலாம். It's not a screw. It is a type to make you understand. It's like a screw. So it's just placed within the bone and it's allowed to heal, and over the period of time osseointegration procedure வந்து நடக்கும், and after that we place a crown. Okay. For example, இப்போ வந்து எனக்கு ஆக்சிடெண்ட்டில் எல்லா பல்லும் போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், இல்லைனா வந்து முக்கியமான ஒரு 5-6 பல்லு போயிடுச்சுன்னா நீங்கள் 1 டீத்துக்கு இப்போ சொன்னீங்க இல்லையா, எல்லாமே ஒரே நேரம் பண்ணிடலாமா? அந்த அவ்வளோ டீத்துக்குமே நீங்கள் இம்ப்ளான்ட் வச்சிடலாமா? பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூ வில் ஹேவ் அ இம்பாக்ட் இந்த ஃப்ரண்ட் டீத். ஸோ பேக்கில் வந்து ஒன்றும் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 4-5 பல்லு முன்னால் உடஞ்சி போச்சு அப்படின்னா you don't, இப்போ ஒரு 5 பல்லு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ரீப்ளேஸ் எவ்ரி டூத் வித் அன் இம்ப்ளான்ட். இப்போ ஒவ்வொரு பல்லுக்கும் நம்ம இம்ப்ளான்ட் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ சப்போஸ் 5 பல்லு போயிருக்குன்னா 3 implants can be placed. If it is in the lower அப்படின்னா maybe even 2 implants can be placed. Depends. இப்போ அந்த span, இப்போ வந்து the length between இந்த சைடில் ஒரு பல்லுக்கும் இந்த சைடில் ஒரு பல்லுக்கும் ரொம்ப லாங்காக இருக்குன்னா அடிஷ்னலாக ஒரு இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணி, இல்லைனா ஒரு 2 இம்ப்ளான்ட் கூட போடலாம். அப்பர் ஆனால் இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் 3 implants. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை இந்த ஃப்ரண்ட் டீத்துன்னும் போது. ஸோ இங்கே கீழே இருக்க பல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஸோ அதனால் மேபி 2 implants can be sufficient. சரி, another example, ஒரு வயசான ஒருத்தவங்களுக்கு எல்லா பல்லுமே ஆடிட்டு இருக்கு மொத்தமாக வந்து, ஏன்னா அந்த பல்செட் அந்த காலத்தில் அப்படி தான், எல்லா பல்லும் ஆடி வீக்காக வருவாங்க, அவ்வளோ பல்லையும் பிடுங்கிட்டு ஒரு பல்செட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி நான் கேட்குறேன், ஒரு ஏஜ் பர்சன் எல்லாமே ஆடுது, அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணால் இம்ப்ளான்ட் அவ்வளோத்துக்குமே போட்டு விட முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? டெஃபினெட்லி எல்லாத்துக்கும் போடலாம். பட் as I said, you don't have to place எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட இம்ப்ளான்ட் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ wherever the tooth has been lost, and நம்ம முதல்ல நம்ம வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணிடுவோம் in our mind. ஸோ the extension of this நம்ம இந்த ப்ராசஸஸ் அப்படின்னா அந்த பல்செட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்க போகுது. ஸோ we going to அந்த அதை பேஸ் பண்ணி தான் we going to என்ன சொல்கிறது பிளான் the number of implants. ஸோ say suppose இப்போது ஒரு 5 implants நம்ம வந்து போடுற பிளான் அப்படின்னாக்கா மேலே ஒரு 5 implants, கீழே ஒரு 5 implants, அந்த மாதிரி போட்டுட்டு we can place ஒரு 6 teeth on this side, 6 teeth on this side. ஸோ அப்படின்னு இருக்கும்போது மேலே 12, கீழே ஒரு 12. ஸோ that is more than sufficient actually. So that is known as all on 5ன்னு சொல்லுவோம். இதுலேயே all on 4 கூட இருக்குது. all on 4 அப்படின்னா 4 implant வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இப்போ all on 4 எப்போ நம்மளுக்கு வந்து we go for all on 4 அப்படின்னும் போது when you don't have sufficient bone on the back side. So that is mainly because sometimes என்ன ஆகும்னா இப்போ நம்ம பல்லு எடுத்த உடனே என்ன ஆகும்னா இந்த சைடில் இருக்க எலும்பு வந்து அப்படியே இட் இஸ் கேவ் இன் சைட். ஸோ அந்த இதாகும் போது த ஹைட் ஆஃப் தட் போன், சப்போஸ் இப்போ நம்ம இவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னா இட் வில் பிகம் ஸ்மாலர். ஸோ ஸ்மால் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா the height for placing the implant it becomes less. So there are two what do you say conditions where we cannot place implants. We cannot and கிடையாது, we can alter and we can place always. So that is usually அந்த மேக்ஸிலான்னு சொல்லுவோம், இந்த மேல் தாடை இருக்குது பார்த்தீங்களா, மேல் தாடையில் this is known as sinus. ஸோ இந்த கன்னத்தில் இந்த ஒரு சீக் போன் இருக்குது பார்த்தீங்களா, this is a air filled cavity தான். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் பல் எடுத்துடுறோம் அப்படின்னாக்கா if you come maybe after ஒரு 2 years or 3 years அப்படின்னும் போது that மேலே இருக்க அந்த சைனஸ் வந்து it will drop down. அப்படியே கீழே வந்துடும் into that space where the tooth was actually, அந்த ரூட் இருந்துச்சுல்ல அங்கே வந்துடும். ஸோ what happens is, ஸோ யூ ஹேவ் வெரி லெஸ். இப்போ நம்ம இவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக, இந்த சைனஸ் அப்படியே கீழே இறங்கி யூ ஒன்ட் ஹேவ் மச் ஸ்பேஸ் பிளேஸ் அன் இம்ப்ளான்ட். ஸோ அப்படின்னு இருக்கும் போது ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அப்படி அந்த டைமில் வந்து யூ கோ ஃபார் அன் all on 4. தட் இஸ் அந்த சைனஸை விட்டுட்டு, இந்த 2 பக்கம் சைனஸை விட்டுட்டு யூ கோ இந்த ஃப்ரண்ட், இந்த சைடில் இங்கே ஒரு இந்த இருக்குல்ல, இங்கேருந்து இந்த கெனைன் ரீஜன், இந்த கெனைன் ப்ரீமோலர் ரீஜன் இது வரைக்கும். ஸோ இந்த ரீஜனில் நம்ம வந்துட்டு we can place 4 implants மேலே. அதே மாதிரி கீழே இங்கே வந்து 2 வந்துட்டு ஓப்பனிங்ஸ் இருக்கும், நரம்பு வந்து வெளியில் வர இடம், அந்த ஃபொராமன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 பிளேஸ் பண்ணிட்டு அதோடைய சப்போர்ட்டில் we can place. And if you have good bone, God willingly, அப்படின்னு இருக்கும் போது you can always place an additional ஒரு 2 implant போட்டால் it's always better to have additional support. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு எப்படின்னாக்கா, இப்போ ஒரு லாங் ஸ்பேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஒரு போர்ட்டிகோ, நம்ம மேலே நம்ம வந்து இப்போ நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு 2 பில்லர் நம்ம போடுவோம். ஸோ 2 பில்லர் போட்டு நம்ம வந்துட்டு முன்னால் இழுத்து விட்ருவோம். அண்ட் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் லாங்காக இது பண்ணால் 2 பத்தாது. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் 2 more supports. ஸோ 2 இம்ப்ளான்ட்டில் யூ கேன் மேக் full set stand, but it's not going to be stable and that will dislodge the implants too. So அந்த force distribution won't be there.
ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ஸ் அண்ட் என்ன சொல்கிறேன்னா ஈக்குவலி பிளேஸ்ட் லைக் ஒரு ஈக்குவலி டிஸ்டன்ஸ் அந்த பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டே. இட்ஸ் லைக் வாட் யூ சே, இப்போ ஒரு சேர் இருக்குது, சேருக்கு வந்து ஒரு 4 கால் இருக்குது, 3 கால் வச்ச சேரும் இருக்குது. ஸோ இந்த 4 கால் வச்ச சேர் வந்து இட்ஸ் மோர் ஸ்டேபிள் தென் 3 கால் வச்ச ஸ்டேபிள், அண்ட் 6 கால் வச்ச பெஞ்ச் வந்து இட்ஸ் மச் மோர் ஸ்டேபிள் தென் த சேர். ஸோ இட்ஸ் லைக் தட். த நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ஸ் நம்ம நிறைய போடும்போது the stability is more for the denture. The denture, அந்த பல்செட் நம்ம மேலே போடுவோம்ல, அது இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும், இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கும், and durable and better life. So all these things comes into. Okay. டாக்டர், எப்படியும் இந்த இம்ப்ளான்ஸில் நிறைய டைப்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கோ பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பீங்கல்ல? ஸோ ஐ வுட் லைக் டு நோ அபவுட் த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் தட் ஆர் அவைலபிள். Yeah, the various options என்னும்போது basically first we have to understand the structure of the bone. இப்போ bone அப்படின்னு பார்க்கும்போது there is a என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் அவுட்டர் சைட் அண்ட் அ சாஃப்ட் இன்னர் சைட். இப்போ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு நம்ம இஃப் யூ ஆர் நான் வெஜிடேரியன் அப்படின்னா we would have all eaten bones. இப்போ நம்ம கடிக்கும் போது ஒரு சிக்கன் போனோ மட்டன் போனோ அப்படின்னா வெளியில் வந்து ஹார்டாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், ரைட்? ஸோ வெளியில் உள்ளது இட் இஸ் நோன் அஸ் கார்டிக்கல் போன், கார்டிக்கல் போன் ஆர் பேசல் போன், சரிங்களா? அப்புறம் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்வியுலர் போன் இல்லை கேன்சலஸ் போன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் ரொம்ப ஒரு மாதிரி, இஃப் இட் இஸ் நாட் ஒடிசை ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இல்லை, ஓரளவுக்கு அந்த டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது we'll have to place different types of implants. So basically there are 3 types of implants. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா endosseous implant சொல்லி. Endosseous means we drill a hole into the bone, that is அந்த outer cortical bone இருக்குல்ல, அது வழியாக நம்ம drill பண்ணி we go into the and the cancellous bone, அதுக்குள்ளே நம்ம வந்து we place an implant, allow it to heal, or if you get good stability னா உடனே நம்ம வந்து பல்லு மேலே கட்டிடலாம். So that is endosseous. So it's not a very big procedure as such. So செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் பெரியாஸ்டல்னு சொல்லுவோம். ஸோ சப் பெரியாஸ்டல் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்கு மேலே வந்து ஒரு கவர் இருக்கும், பெரியாஸ்டியம்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது அண்டத இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு we take the measurement and we take என்ன சொல்கிறது contour a plate like thing. ஸோ அதுக்கு மேலே வந்து implant will be placed. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it will be என்ன சொல்கிறது, it will just stay on that அந்த jaw bone இருக்குல்ல, அது மேலே வந்து இட் வில் ஸ்டே. ஸோ இதோடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்டாஷியஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா முதல்ல நார்மல் இது நம்ம இம்ப்ளான்டேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இட் வில் பி ஓகே, பட் இட் இஸ் பெட்டர் பிகாஸ் சம்டைம்ஸ் in a place where you don't have sufficient bone என்னும் போது we have to go for this. And there's another one that is transostealனு சொல்லுவோம். ஸோ அது நாங்கள் என்னன்னாக்கா இப்போது through and through, suppose இதுதான் bone அப்படின்னா you go from here, drill through and you come down, இங்கே கீழே வந்துட்டு you lock it onto it. So it is through and through. ஒரு நட்டு போல்ட்டு நம்ம போட்டு இங்கே வந்து மூடினா எப்படி இருக்கும். So it's like that and you have projection on top. So but this is a highly invasive procedure. So most of the doctors they don't do mostly இப்போ வந்து எல்லாரும் வந்து endosseous implants தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த subperiosteal and transosseous வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, mainly because of the difficulty and difficult to the patients also because it becomes a bigger surgery. So அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது. And other than that normal அப்படி இந்த implants பார்க்கும்போது there is one thing which is the conventional implant ன்னு சொல்லுவோம், like how I told you, you allow it to place inside and then we leave it inside. And another one is known as basal implant. Basal implant என்னும்போது we directly go into the heart. I told you there is outer shell. So இந்த டைரக்ஷன்ல இங்கேருந்து நம்ம வந்து இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அவுட்டர், இது ரெண்டு அவுட்டர்னா இது வந்து சென்டர்னா we drill through like this. And we get inside that the other side you have a cortical bone. So on the hard bone, so you penetrate that and leave an implant. So these are special types of implants. So it's not the other one. இப்போ நம்ம இது நம்ம உள்ள வச்சோம்னா இதுனா வந்து conventionally it just goes inside, it will stay and will get osteo integrated. But இதுன்னும் போது it takes some என்ன சொல்றது, immediately you can place it because you're getting into the hard bone. So immediately you can replace the teeth. Okay. இப்போ யாருக்கெல்லாம் பண்ண முடியாது டாக்டர் டென்டல் இம்ப்ளான்ட்? இப்போ உதாரணத்துக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட மாட்டீங்க, அவங்கள சுகர் குறைக்க சொல்லுவீங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக வந்துட்டு நிறையா நீங்கள் அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கும் இல்லையா? முடியாதுன்ட்டு இல்லை, பிகாஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ஸ். அதில் வந்து நம்ம we can go for this and that அப்படி நம்ம பண்ணிக்கலாம். பட் there are some few. இப்போ சப்போஸ் if that I told you right, the density of the bone, இப்போ நம்ம சென்டரில் இருக்க அந்த போன் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் போன், and soft bone if it is very soft அப்படின்னும் போது you cannot place an implant. So it's like placing a screw into a sponge.
இப்போ ஒரு ஸ்பாஞ்சுக்குள்ள நம்ம ஸ்க்ரூ நம்ம அந்த போட்டா ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆமா ஒண்ணுமே இருக்காது, இது பண்ணா டபக்குன்னு வந்துரும். பட் இஃப் யூ கோயிங் டு பிளேஸ் இட் இன்டு a screw into a wood அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங்கர், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டே தேர் இன் தட் பிளேஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர். பட் ஸோ அதனால the density of the bone is very very important. செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த height of the bone. I told you இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த சைனஸ் வாட் will happen, சப்போஸ் நீங்கள் வந்து பல்லு இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க, இஃப் யூ டோன்ட் ரீப்ளேஸ் யுவர் டீத் மேபி பை 6 to 8 months அப்படின்னும் போது கொஞ்சமாக அந்த சைனஸோட லெவல் கீழே இறங்கிட்டே வந்துடும். இட் will occupy that place. ஸோ எங்கே வந்து அந்த டூத் இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து இட் ஆக்கியபை தட் பிளேஸ். ஸோ யூ ஒன்ட் ஹேவ் தட் ஹைட் டு பிளேஸ் அன் இம்ப்ளான்ட். ஸோ அப்படின்னு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட் இல்லாதப்போ தென் வி ஹேவ் டு கோ ஃபார் வாட் இஸ் நோன் as சைனஸ் லிஃப்ட். அந்த சின்ன ப்ரொசீஜர் அது. ஸோ உள்ளே வச்சு அந்த போன் கிராஃப்ட்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் போன், அந்த போன் டிஷ்யூ இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து வச்சு வி allow it to heal. ஸோ தட் இஸ் ஒன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்சிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட் எவ்ரிபடி ஹேஸ் த சேம் டென்சிட்டி. அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு வேறு இடத்துல வேறு மாதிரி டென்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொஞ்சம் நிறையா இருக்கும், தட் இஸ் லோவர் மெயின்லி. அப்பரில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி கீழே வந்து கொஞ்சம் நல்லா, பின்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பின்னால் மேக்ஸிலான்னு சொல்லுவோம், அந்த பின்னால் மேல்தாடை, அந்த மேல்தாடையில் உள்ள அந்த எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது அந்த இடம்லாம் நம்ம வந்து பார்த்து வி ஹேவ் டு செக் இட் அவுட். ஹவு வி டூ இட் இஸ், இப்போ நம்ம இம்ப்ளான்ட் போடுறோம் அப்படின்னும் போது வி டோன்ட் கோ டைரக்ட்லி ஃபார் இம்ப்ளான்டேஷன். வாட் வி டூ இஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்து நம்ம ஸ்கேன் நீங்கள் வந்துட்டு வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் நம்ம பார்த்துட்டு ஆஃப்டர் தட் வாட் வி டூ இஸ் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இஃப் எவ்ரிதிங் இஸ் நார்மல் அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். தட் இஸ் ஒன். செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் வந்துட்டு உங்களுக்கு இஃப் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் வி கேன் நாட் பிளேஸ். அண்ட் இந்த லோவர் ஆல்சோ. இப்போ கீழ்த்தாடையில் ஹைட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பல் செட் நம்ம வந்து போடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கையாக இருக்கும். இப்போ ரொம்ப ஒரு மாதிரி எல்லா பல்லும் இல்லை அப்படின்னும் போது அந்த பல்லெல்லாம் உள்ளே போய் ஒரு மாதிரி பொக்கவாய் இல்லை டொக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உள்ளே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுக்காக போகுது அப்படின்னா பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் யுவர் டீத் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நாளைக்கு முன்னால் நீங்கள் பல் எடுத்திருப்பீங்க, அப்படியே விட்டுருப்பீங்க. ஸோ அதனால் எலும்படி அந்த ஹைட் வந்து இவ்வளோ இருந்துச்சு, நம்ம பல் எடுத்த போகுது அப்படின்னா அப்படியே கரைஞ்சி சின்னதாகிடும். ஸோ இப்போ கீழ்த்தாடையில் வந்துட்டு இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது நான் சொன்னேன், அந்த சைனஸ் வந்து கீழே வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்பு கொஞ்சம் லேசாக கரையும். நம்ம பல் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இதுக்குள்ள பல் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்ஸ் வி ரிமூவ் தட் நம்ம இந்த வால்ஸ் வந்து இட் வில் கொலாப்ஸ் அண்ட் த ஹைட் வில் பிகம் லெஸ். ஸோ அந்த இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஜாவில் வந்து கீழ்த்தாடையில் நம்மளுக்கு இன்னும் இருக்கும். ஸோ அது இறங்க கீழே வந்து நர்வ் இருக்கும். அந்த நர்வுக்கு நடுவில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் ஹியர் யூ ஹேவ் த போன், மேலே வந்துட்டு இது வந்து இந்த ஹார்ட் போன் இருக்குது, நம்ம ட்ரில் பண்ணிட்டு போகிறோம். இன் பிட்வீன் தேர்ஸ் அ நர்வ். இப்போ இந்த கேப்பில் வந்து இஃப் யூ டோன்ட் ஹேவ் சஃபிஷியன்ட் என்ன சொல்கிறது ஹைட் ஆஃப் போன் அப்படின்னா what happens is you cannot place an implant into that. நர்வுக்குள்ளே நம்ம இம்ப்ளான்ட் போட்டால் definitely they'll have pain, sensitivity இருக்கலாம், or maybe some மறுத்து போன எஃபெக்ட் இருக்கலாம். ஸோ that will be there. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா we have to என்ன சொல்கிறது அதையும் நம்ம வந்து பார்த்து போட வேண்டியிருக்கும். அண்ட் தேர்ட்லி you have the width of the அந்த போன், அந்த போனுடைய width வந்து பார்த்திங்கன்னா we have to see that அந்த ஸ்கேன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும் என்ன எவ்வளோ விட்த் இருக்குன்ட்டு. சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்பர் விட்த், இப்போ நம்மளுக்கு அந்த விட்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு இம்ப்ளான்ட் இப்போ போட முடியாதுன்னா வாட் we can do is we can always இந்த போன் கிராஃப்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இட்ஸ் ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் போன் டிஷ்யூ ஆக்சுவலாக. ஸோ ஆர் ஈவன் அ நேச்சுரல் போன் டிஷ்யூ, நம்முடைய போனே எடுத்து கூட நம்ம இது பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் இது கூட இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இப்போ சப்போஸ் ரொம்ப நேரவான இது அப்படின்னா இப்போ நம்ம அந்த விட்த்து இப்போ இங்கே ஒரு இம்ப்ளான்ட் போடுறதுக்கு இந்த விட்த்து இல்லை அப்படின்னா we can make it wider. So that is இங்கே போன் கிராஃப்ட் போட்டு allow it to heal over a period of 6 to 8 months. நல்லா இது பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் we can place a implant into that. So that is one. And sometimes வந்து நம்ம நம்ம பெரிடான்டல் லிகமெண்ட் அண்ட் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் பெரிடான்ஷியம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பல்லுடைய அந்த சிமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் அந்த அவுட்டர் கவர், ரூட்டுடைய அவுட்டர் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிடான்டல் லிகமெண்ட்னு சொல்லுவோம், தட் இஸ் த ஒன் விச் கனெக்ட்ஸ் த போன் டு த ரூட். ஸோ அந்த இது அப்புறம் அந்த எலும்பு கம்ஸ் ஆல் தீஸ் ஆர் என்ன சொல்கிறது இட்ஸ் நோன் அஸ் பெரிடான்ஷியம். இந்த பெரிடான்ஷியம் வந்து இஃப் தெர் இஸ் சம் இன்ஃபெக்ஷன் நாட் எக்ஸாக்ட்லி இந்த பிளேஸ் நம்ம இப்போ எங்கே நம்ம வந்து இம்ப்ளான்ட் போடணுன்னு இருக்கும் அந்த இடத்துல இல்லாமல் பக்கத்தில் இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் தட் சம்டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் கேன் கோ ஃப்ரம் தட் அட்ஜசன்ட் டீத் இந்த இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ தட் வில் என்ன சொல்கிற ப்ரிவெண்ட் தட் இம்ப்ளான்டேஷன் ஃப்ரம் ஆஸ்டியோடெக்ரேஷன், தட் இஸ் ஃபியூசிங் வித் த போன். ஸோ அதை ஃபியூஸ் ஆகலை அப்படின்னா இம்ப்ளான்ட் வில் பிகம் லூஸ். ஸோ அதனால் வந்துட்டு we cannot directly என்ன சொல்கிறது நம்ம பிளேஸ் an implant for every condition. நம்ம இதெல்லாம் வந்து evaluate பண்ணி நம்ம இது பண்ணணும். And apart from that we have certain disease like as you said இப்போ நீங்கள் அந்த டயபிட்டிஸ் சொன்னீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா if it is uncontrolled,
இப்போ நம்ம ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்குது ஓவர் பீரியட் ஆஃப் 3 months or 6 months அப்படின்னு இருக்கும்போது வாட் வி டூ இஸ் வி டேக் என்ன சொல்கிறது டெஸ்ட். நம்ம இதில் நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இட் இஸ் அன்கண்ட்ரோல் இட்ஸ் பெட்டர் டு லீவ் இட் as it is. ஏன்னா நம்மளுக்கு வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஈவன் இஃப் யூ பிளேஸ் அன் இம்ப்ளான்ட் இட் பிகம் அ ஃபெயிலியர் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹை பிளட் சுகர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப இதாக இருக்கும் அது. அண்ட் ஈவன் சர்டன் டிசீஸ் லைக் என்ன சொல்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க, லூப்பஸ், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இதுக்கெலாம் வந்து இம்ப்ளான்ட் போடுறது இந்த ஆஸ்டியோ இன்டிகிரேஷன் போர்ஷனை இது பண்ணும். ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இஃப் இட் இஸ் வித்தின் தி லிமிட்ஸ் அப்படின்னா அது கூட நம்ம போடலாம், முடியாதுன்னு கிடையாது, போடலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம டிசீஸ்ன்னும் போது நம்மளுக்கு ஈவன் சர்டன் மெடிகேஷன்ஸ் லைக் சம்டைம்ஸ் some person is undergoing say some cancer treatment or maybe some osteoporosis, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்பாஸ்போனேட் சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேஸ் பண்ணும்போது ஒன்ஸ் அகெயின் தட் இம்ப்ளான்ட் won't fuse with the bone. ஸோ அந்த இது. அண்ட் there are some people chronic smokers. ஸோ அந்த chronic smoking வந்துட்டு ஸ்மோக் பண்ண they won't be knowing. நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம உள்ள வந்து ஹாட் ஏர் தான் உள்ளே போகுதுன்னு, அந்த ஹாட் ஏர் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் என்ன சொல்ல ப்ரிவென்ட்ஸ் த blood circulation from going into that place. இப்போ நம்ம பல்ல எடுத்து நம்ம இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இட் நீட்ஸ் a lot of blood circulation. இப்போ அந்த blood circulation இல்லை அப்படின்னா implant will become failure. It becomes loose. It won't hold on. அந்த நம்ம உள்ள நம்ம வந்து பிளேஸ் பண்ணி நம்ம டைட்டாக பிடிச்சிருக்கோம்னு நினச்சி it won't hold on. ஸோ அது வந்து லூஸ் ஆகி கீழே வந்துடும். ஸோ அந்த ஸ்மோக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு we usually வந்து நம்ம சொல்லுவோம் அட்லீஸ்ட் வந்து 1 month before you stop and after 1 month நீங்கள் வந்து திருப்பி வந்து maybe you can stop it, better you stop it அப்படின்னு சொல்லுவோம். பட் some people they won't listen and finally it will go for a failure. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா bruxismனு சொல்லுவோம். bruxism அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் வில் பி கிரைண்டிங் our teeth. கடற்கடன்னு சவுண்டு கேட்கும். சம்டைம் நம்ம வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க வச்சு பார்த்துவாங்க, என்ன நைட்டில் வந்து நீ பல்லு கடிச்சிட்டு இருந்தே சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா we cannot place implants. இப்போ நம்ம இது பண்ணணும் அப்படின்னா we have to என்ன சொல்கிறதுனா அங்கே அந்த கான்டாக்ட்ஸை நம்ம வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விட்டுட்டு வாட் எவர் காஸ் ஆஃப் தட் bruxism எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு மேபி யூ கேன் கோ ஃபார் நைட் கார்டுன்னு சொல்லுவோம், அக்ளோசல் ஸ்ப்ளிண்ட்னு சொல்லுவோம். ஸோ மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக வந்துட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதை நீங்கள் வந்து நைட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போடுறாப்பில் வச்சு நீங்கள் அப்படி நீங்கள் வந்து போடலாம். அண்ட் பிகாஸ் என்னென்னா இப்போ நம்ம கடிக்கும் போது எக்ஸசிவ் லோட், நார்மல் லோடு நமக்கு கடித்து சாப்பிட்ற அளவுதோட இது எக்ஸசிவ் லோட் வில் பி தேர் ஒன் டியூரிங் தட் அந்த சூயிங் டைமில். ஸோ அது இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் டியூரிங் திஸ் இது. டாக்டர் ஆக்சுவலி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கேட்கவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து அங்கே இப்படி உள்ளதை போடணுங்கிறீங்க, அங்கே ஸ்க்ரூ போடுவேங்கிறீங்க, அதெல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப பயமாகவே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு வலிக்குமா, மறுக்கிறதுக்குன்னு எதுவும் ஊசி எதுவும் குத்துவீங்களா, குத்தும் போது வலிக்குமா அப்படி இந்த வலி நான் ரெகுலர் டென்டல் செக்கப்கே போக மாட்டோம் டாக்டர். ஏன்னா வந்து அந்த பேசிக் ஃபில்லிங்கே பயமா இருக்கு, நீங்க பேசிக் ஸ்கேலிங் கிளீனிங்கே பயமா இருக்கு, ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கே பயமா இருக்கு டாக்டர். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் சர்ஜரி, ஆமா சர்ஜரின்னு கேட்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. வலிக்குமா டாக்டர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நம்ம அனஸ்தட்டிக் எஃபெக்ட் நம்ம வந்து இது கொடுக்க போன்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பல்லு எடுக்கிறதுக்கு அனஸ்தீஷியா கொடுத்தது நம்ம எடுப்போம். ஸோ தட் சேம் அனஸ்தீஷியா நம்ம இம்ப்ளான்ட்டும் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இமீடியட் பிளேஸ்மெண்ட். ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆஃப்டர் ஒரு 6 to 8 months நம்ம இது பண்ணி நம்ம அந்த போனில் நல்லா ஃபார்ம் ஆன பிறகு நம்ம பண்ணால் ஒன்ஸ் அகெயின் வி ஹேவ் டு கிவ் அ லோக்கல் அனஸ்தீஷியா. மருத்துவ ஊசி போட்டால் தான் மறுக்கும், சரிங்களா? ஸோ அதை மறுக்கு அந்த மருத்துவ ஊசி போடுற அதுக்கே அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு we have lots of gels, we have some sprays. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிட்டோன்னா யூ கேன் ரெடியூஸ் தட் அந்த இன்ஜெக்ஷன் பெயினை வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் மேபி ஒரு 50% நம்ம குறைச்சிடலாம். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் இன்ஜெக்ஷன்றது வந்து தட் வில் கோ. ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா மருத்துவ வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃபுல்லி ஆகிடும், அந்த இடம் ஃபுல்லாக மறுத்து இருக்கும். ஸோ நம்ம திருப்பியும் நம்ம இம்ப்ளான்ட் போடும் போது என்ன பண்ணால் யூ won't have any pain, ஒன்றுமே இருக்காது. பட் in certain cases I have noticed this, sometimes வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போன் டென்சிட்டியை நம்ம வந்துட்டு கவுண்டர் பண்ணுறதுக்கு we have what is known as osteodensification bursts இருக்கு. osteodensification போது இருக்கிற போனை ஹார்டாக்கி விடும், சாஃப்ட் போனை இருக்கிறதெல்லாம் தள்ளி இது பண்ணி ஹார்டாக்கி இது பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனியாக வந்துட்டு we have some equipments and இது ட்ரில்ஸ். ஸோ இதை நம்ம வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணும் போது என்ன சொல்கிறதுனா இட் கம்ப்ரெஸஸ் த போன். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணும் போது சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they may have some என்ன சொல்ற discomfort and mild pain. Some people I can say that maybe around some maybe ஒரு 10 to 15%
அந்த அளவுக்கு that is when you compress the bone. But mostly எல்லாருக்கும் அந்த நம்ம அந்த பிரிட் நம்ம யூஸ் பண்ணணும் கிடையாது, only when it is a soft bone. ஸோ அது போடும்போது மட்டும் I have seen some people having this issue. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வலிக்கிறாப்பில் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் திருப்பி வந்து what we do is I once again inject the anesthetic. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா they will be free of it. So that is one. And the pain of injection is gone, the pain of implantation is gone. But after that, so post-operatively, you have the swelling might be there. So adukku நம்ம வந்து you're supposed to have some ice pack, and we give you medications, and the medications regular சாப்பிடணும். And apart from that, you have அந்த சூச்சர்ஸ் நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த சூச்சர்ஸ் நம்ம இது பண்ண அந்த சைடில் வந்து சாப்பிடாமல் இருக்கணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சில இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டா யூ won't have any pain as such. ஸோ அது பட் ஆனால் maybe there are some people who have said no doctor I didn't have any pain அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. That is most of the people. And maybe ஒரு 10 to 15% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் வீக்காக வந்துச்சு. This is normal எல்லாருக்கும் பாருங்கள், because we are drilling into the bone. So mild pain இருக்கும், mild வந்துட்டு இது இருக்கலாம். So for few people. Okay. So doctor, ஒரு dental implant பண்றோம்னா அது எவ்வளோ நாள் நீடிக்கும்? How long does it last? Everything has to have an end. So அதனால வந்துட்டு dental implant, it's a long-term solution. It's going to last maybe around some 25 to 30 years, provided we follow a certain protocol. So அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, when we place an implant, we give some instructions to the patient. நீங்கள் இப்படி தான் ப்ரஷ் பண்ணணும், நீங்கள் இப்படி நீங்கள் க்ளீனாக வச்சுருக்கணும், இப்படி நீங்கள் ஃப்ளாஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம இது பண்ணும்போது generally it will last 25 to 30 years. But some people are there, they won't follow any இது. நம்ம போட்ட உடனே போய் ஸ்மோக் பண்ணியிருப்பாங்க, சுகரை வந்து நல்லா இது பண்ணி சுகரை நல்லா ஷூட் அப் பண்ணி வச்சுருப்பாங்க. So what will happen is it becomes loose. So and the loose on implant we'll have to remove it. So there is no it's an unsuccessful implant. So then once again we have to convince the patient, you control all your thing and you can control your habits. எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி you can come back, then maybe we can place it again. So அந்த மாதிரி இது பண்ணி விடுவோம். And some people வந்து அந்த oral hygiene வந்துட்டு they won't maintain at all. நார்மல் ப்ரஷிங்கே பண்ண மாட்டாங்க. We tell them to floss. ஃப்ளாஸ் பண்ணுறதே வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம இம்ப்ளான்ட் நம்ம இது போடுறவங்களா வாட்டர் ஃப்ளாஸ்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் அ ப்ரெஷரைஸ்டு வாட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேன்லேருந்து வரும். ஸோ இட்ஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் ஆர் ஈவன் என்ன சொல்கிறது ரீசார்ஜபிள் அந்த மாதிரி வருது. ஸோ அதை நம்ம வந்து இது பண்ண ஜெட்ஸ் ஆஃப் வாட்டர் இட் வில் கோ இன் டு தட்ஸ் பிளேஸ். ஸோ ஆக்சுவலி த ஐடியா இஸ் யூ ஹேவ் டு கீப் the implant நம்ம இந்த above the bone நம்ம implant கொஞ்சம் லேசாக வச்சிருந்த ப்ரொஜெக்ஷன் அந்த இடத்துல நம்ம வந்து we have to keep it clean. That is under that crown. இப்போ நம்ம crown போடுறோம் or a bridge போடுறோம் அப்படின்னா you have to keep it under clean. இல்லைனா it will go for a failure. Okay. டாக்டர், அதுக்கப்புறம் நம்ம as we discussed earlier dental implant மாதிரியே நீங்கள் இன்னொரு சொன்னீங்க, அதாவது இந்த bridge அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ நான் எனக்கே அந்த டேர்ம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சம்திங் லைக் அ டென்டல் இம்ப்ளான்ட்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? வாட் இஸ் அ டென்டல் பிரிட்ஜ் டாக்டர்? டென்டல் பிரிட்ஜ் இஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் டீத். அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, சே சப்போஸ் யூ ஹாவ் 3 teeth ஆன் ஒன் சைட். இப்போ அந்த மூணில் வந்துட்டு ஒரு பல்ல வந்துட்டு விழுந்துருச்சோ, அதாவது யூ ஹேவ் ரிமூவ்ட் இட், அந்த மாதிரி யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் டீத். ஸோ அந்த கண்டிஷனில் வாட் வி டூ இஸ் we check for the என்ன சொல்கிறது the stability of the adjacent tooth. இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாக்கா what we do is அந்த ரெண்டு பல்லுக்கும் we do a root canal. Or sometimes even we don't go for a root canal. ஸோ அது பல்லை மட்டும் கரைப்போம். ஸோ if sufficient height இருக்குன்னா சும்மா அந்த பல்லை மட்டும் லேசாக கரைச்சிட்டு we put a cap on this tooth and cap on that tooth. ஸோ ரெண்டு பக்கத்துலும் இருக்குது, ஆனால் சென்டரில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கேப் போட்டு அடிஷ்னலாக இந்த எம்டி ஸ்பேஸில் ஒரு கேப்பை போட்டு இது மூணுத்தையும் ஃபியூஸ் பண்ணிடும். So that is known as a bridge. So it's just like how we see all those bridges in நம்ம இதுல இருந்து பாக்கும்போது you have two pillars. So அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா there's a beam or whatever is holding on. So traditional bridge. It's the same thing is known as dental bridge. Dental bridge. Okay. So அப்படினு இருக்கும்போது it takes the support of the adjacent teeth. So இதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா we have to take the adjacent support. இல்லைனா என்ன ஆகும்னா, இப்போ நம்மளுக்கு அந்த சப்போர்ட் இல்லைனா இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டே. இப்போ சப்போஸ் we have 3 teeth, one tooth is lost. இப்போ இங்கே ஒரு பல்லு வைக்கணும் அப்படின்னா we cannot just சும்மா make it stand like that, right? We have to have a support of the adjacent teeth or place an implant in between. So இந்த bridge-ஓட இது வந்து பார்த்தீங்கன்னா you have to have strong teeth பக்கத்தில். அதே மாதிரி உங்களுடைய அந்த height வந்து sufficient-ஆக இருக்கணும். Suppose there is no sufficient, you have to go for a root canal. Or later stage also some people go for a root canal. நான் பார்த்தீங்கன்னா later stageல sometimes they develop pain.
இப்போ நம்ம ரூட் கேனல் நம்ம வந்து பண்ணாமல் நம்ம முதலே நம்ம வந்து இது போட்டோம் அப்படின்னா அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சொத்தை கொஞ்சம் லேசாக சைட்லேருந்து பரவி போய் தே டெவலப் பெயின். ஸோ அந்த டைம் சம்டைம்ஸ் வி கோ ஃபார் ரூட் கேனல். அது மேலே பிரிட்ஜ் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். சம்டைம் வி ரிமூவ் த பிரிட்ஜ் அண்ட் வி பிளேஸ் இது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் வி சிமெண்ட் இட் அப். ஆக்சுவலி அது மேலே நம்ம வந்து அந்த சொந்த பல்ல இருக்குது பார்த்தீங்களா, வி கிரைண்ட் இட்ல, அது மேலே வி சிமெண்ட் இட், வி புட் அ சிமெண்ட் அண்ட் ஜஸ்ட் ஸ்டேஸ். ஓகே. இப்போ இந்த கன்வென்ஷனல் டென்ச்சர் வேரர்ஸ் இருக்காங்களே, அதாவது இந்த பல் செட்டு போடுறாங்க, அப்படிப்பட்டவங்க இந்த டென்டல் இம்ப்ளான்ஸோ இல்லை இந்த டென்டல் பிரிட்ஜுக்கோ மாறலாமா? டென்டல் பிரிட்ஜ் வந்துட்டு கன்வென்ஷனல் டென்ச்சர் போட்டிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு த்ரீ டீத் அந்த இல்லை அப்படின்னா யூ கேன் பிளேஸ் 2 implants அண்ட் வி கேன் பிளேஸ் 3 teeth. ஃபுல் செட். இப்போ கன்வென்ஷனல் டென்ச்சர் நம்ம ஃபுல் செட். இப்போ அந்த ஃபுல் செட்டுன்னும் போது இட்ஸ் அ பிக் திங். ஸோ ஒரு பெரிய பிளாஸ்டிக் எது அக்ரிலிக்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்டிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பல் இருக்கும். ஸோ இட் அண்டர்கோஸ் வேர் அண்ட் டேர். போக போக இப்போ அதோடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா நார்மலி ஒரு 3 years 4 years அவ்வளோதான். ஆனால் சிலவங்க பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. தேஞ்சு போன செருப்பு போட்டு தேய்க்கிறாப்லே அதையும் போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் சப்போஸ் டு பி சேஞ்ச். அவங்க சிலவங்க அந்த சேஞ்ச் பண்ணாமல் விடுறதுனால தே டெவலப் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். லைக் அந்த போன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து தேஞ்சு போகும். ஆர் சம்டைம் தே மே டெவலப் சம் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன் சொல்லுவோம். அந்த முகமே வந்து பண்ண சுருங்கிடும். அது இப்போ இப்படி இருக்கிறது ஃபேஸ்ன்னும் போது அது தேஞ்சு மாதிரி சுருங்கிடும். ஸோ அது சுருங்கிடுச்சுன்னா தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்துட்டு இட் லுக் ஆக்வர்ட். ஸோ அது ஒன்று. அண்ட் இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ சப்போஸ் ஒரு பல் செட் போட்டிருக்காங்க, ரொம்ப லூஸாக இருக்குது, அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே யூஸ் சம் இப்போ பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக. அந்த ஒரு சின்ன வந்துட்டு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அதை நம்ம அந்த அண்டர் சர்ஃபேஸில் போட்டு அழுத்தி விட்ருவாங்க. ஸோ இட் வில் ஸ்டே ஃபார் சம் டைம், மேபி ஒரு 1 or 2 hours. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அவுட். நம்ம இதை குடிக்கிறோம், இதை வாய் கொப்பளிக்கிறோம் அப்படின்னா உடனே வந்துடும் அது வெளியில். அகெயின் தெல் பிளேஸ் தட். ஸோ அப்படி நம்ம வந்து இது பண்ணுறவங்களுக்கு அவங்க சிலவங்க வந்துட்டு எனக்கு பெர்மனெண்ட்டாக எனக்கு வந்து இதை நம்ம வந்து சொல்யூஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வி பிளேஸ் த சேம் டென்ச்சர். பழைய டென்ச்சரே நல்லா இருந்துச்சுனாக்கா, பிகாஸ் சிலவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்ட உடனே ரொம்ப லூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து வாயில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பேச முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வாட் வி டூஸ், அவங்கள அந்த டென்ச்சரை நம்ம வந்து எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப தேயிலை அப்படின்னா வி கேன் யூஸ் த சேம் டென்ச்சர். இப்போ பழைய டென்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல் செட்டு அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட் வி டூஸ் வி செக் தட் அண்ட் நல்லா அந்த பல்லாம் நல்லா நார்மலாக இருக்குது, ரொம்ப தேயாமல் நல்லா இருக்குது அப்படின்னா வாட் வி டூஸ் வி டேக் தட் சேம் டென்ச்சர், வி டேக் அ மாடல் ஆஃப் த ஜா, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வி கேன் பிளேஸ் இம்ப்ளான்ஸ் அண்டர் தட் அண்ட் ஃபிக்ஸ் திஸ் டெம்பரரி ஆல்சோ. ஸோ என்ன பண்ணுவோன்னா லோவர் ஜா அப்படின்னாக்கா வி கேன் பிளேஸ் 2 or 3 implants மினிமம். வி கேன் பிளேஸ் 4 ஆல்சோ, பட் 2 or 3 இஸ் sufficient. ஸோ அப்படி நம்ம போடலாம். பட் மேலேன்னு பார்க்கும்போது மினிமம் 3 and 4 ஆல்சோ கேன் பி யூஸ். ஸோ 4 implant சப்போர்ட்டில் இருக்கிற டென்ச்சரே வந்துட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறாப்புல. இட் ஓன் நம்ம சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் டென்ச்சர் நம்ம வந்து பழைய டென்ச்சர்ஸ்லாம் இப்போ பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு டபக்கன் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். சிலவங்க வந்து தும்முவாங்க, டபக்கன் வெளியில் வந்துடும், இரும்புவாங்க, வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி கடிச்சு சாப்பிடும் போது இப்படி ராக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் இதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 implant போட்டு நம்ம இது பண்ணும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். 2 is sufficient ஃபார் த லோவர். கீழே இருக்க பல்லுக்கு நம்ம வந்து 2 implant போட்டு நம்ம வந்து அதோடைய சப்போர்ட்டில் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அபட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ பால் மாதிரி இருக்கும். இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே ஒரு சின்ன பால் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லேசாக வந்து ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு போய் மாட்டிடும். ஸோ இட் ஒன்ட் ராக், இட் வில் ஸ்டே ஸ்டேபிள். ஆனால் இஃப் யூ கிவ் சஃபிஷியன்ட் ப்ரெஷர் நம்ம கொடுத்து மேலே தூக்குனா வந்துடும். ஸோ நைட்டில் நீங்கள் வந்து இது கழட்டி தான் வைக்கணும். கழட்டிட்டு ஒரு சின்ன பவுலில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். ஸோ இது தட் இஸ் பால் அட்டாச்மெண்ட். ஸோ இன்னொன்று லொக்கேட்டர்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஒன் another ஸ்மால் லைக் பால் ஒன்லி, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் த பால் அட்டாச்மெண்ட். இன்னொன்று பார்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் மச் மோர் ஸ்டேபிள். அது பார் ஃபுல்லாக தட் இஸ் இப்போ கீழே வந்து ஒரு 3 implant போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 3 implant கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார் இருக்கும். அது மேலே நம்ம இந்த பல் செட், அந்த பழைய பல் செட்டையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த பழைய செட்டு நல்லா இல்லை அப்படின்னா we can go for a new, நம்ம பல் செட்டும் இது புதுசாகவே பண்ணிடலாம். நம்ம ஜோனாஸ் டென்டல் கேரில் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கா டாக்டர்? எல்லாம் பண்ணுறோம். ஓகே. அண்ட் எனக்கு ஒரு பெரிய கேள்வி, பார்க்குறவங்களுக்கும் பெரிய கேள்வி இருக்கும். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, எல்லாருக்கும் இது அஃபோர்டபுளாக இருக்குமா? ஏன்னா பல்லு பிரச்சனை எல்லாருக்கும் வரும் டாக்டர். காஸ்ட் அஃபோர்ட் பண்ணுறவங்களுக்கும் வரும், அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கும் வரும். இஸ் இட் அஃபோர்டபுள் டு ஆல்? லைக் வாட் இஸ் த காஸ்ட் ஃபார் ஆல் திஸ் ப்ரொசீஜர்ஸ் டாக்டர்? காஸ்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலி. இப்போது
the type of implants we are using. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் இருக்குது, பேசல் இம்ப்ளான்ட் இருக்குது. ஸோ கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ பிளேஸ் இட் இன் டு தட்னும் போது யூ ஹேவ் டு ஹேவ் வாட் இஸ் known as an abutment. Abutmentனா தட் இஸ் த ஒன். இப்போ this is இம்ப்ளான்ட் அப்படின்னா மேலே ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் இருந்தால் தான் we can place a cap on top of it. ஸோ அந்த கேப் போடுறதுக்கு there is a connector which is known as an abutment. So இந்த abutment உடைய சார்ஜ் வந்து உங்களுக்கு அதில் வரும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஒன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பேசல் இம்ப்ளான்ட்டில் அந்த சார்ஜஸ் வந்து வராது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் a one piece implant. ஸோ it already has that abutment. அந்த கனெக்டிங் பீஸே அதிலே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் இது. ஸோ அதனால் இப்போ கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இட் மே ஹாவ் ரேட் ப்ரைஸ் டேக் ஆஃப் மேபி அரௌண்ட் 25,000 per implant. பட் பேசல் இம்ப்ளான்ட் ஒரு 12,000 to 15,000. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த கன்வென்ஷனல் தான் போடணும் அப்படின்னா இல்லை, நாட் நெசசரி. யூ கேன் கோ ஃபார் அ பேசல் இம்ப்ளான்ட் ஆல்சோ. இந்த பேசல் இம்ப்ளான்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் போனில் போய் என்கேஜ் ஆகும், அதில் போய் பிடிப்பு கிடைக்கும். ஸோ இப்போது ஃப்ரண்ட் டீத்தை நம்ம வந்து யூ கேன் சப்போஸ் நீங்கள் வந்து யூஆர் ஃபைண்டிங் இட் ஓகே, நம்மளுக்கு இந்த கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் போடாமல் இப்போ நம்ம பேசல் இம்ப்ளான்ட் போடலாமா அப்படின்னு பார்க்க, ஃப்ரண்ட் டீத்தில் நான் தாராளமாக போட்டுக்கலாம், பேக்லேயும் போடலாம், ஃபுல் மவுத்தே பண்ணலாம் பேசல் வச்சு. இப்போ நம்ம போடும் போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஃப்ரண்ட் டீத்துன்னும் போது எல்லா பல்லுக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்க பல்லுக்கெல்லாம் ஒவ்வொரு வேர் தான் இருக்கும். பின்னால் போக போக தான் யூ ஹேவ் 2 ரூட்டு 3 ரூட்டு 4 ரூட்டு அந்த மாதிரி வரும். ஸோ அப்படின்னு இருக்கும் போது அட்லீஸ்ட் நம்ம பின்னால் அந்த கடவாப்பல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் பேசல் இம்ப்ளான்ட்டை வச்சு அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 2 இம்ப்ளான்ட் போடணும் அங்கே. பட் வேற கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் நம்ம அந்த மாதிரி கிடையாது, ஒரு இம்ப்ளான்ட் மட்டும் அந்த இடத்துல நம்ம வச்சாலே போதும். பிகாஸ் அது கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த லோடை வந்து நல்லா வந்துட்டு அந்த டிசிபேட் பண்ணும் அந்த ஜா போனில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசல் இதுன்னும் போது டைரெக்டாக வந்துட்டு அந்த பேசல் போனில் இது பண்ணுறதுனால யூ ஹேவ் மோர் ஸ்டெபிலிட்டி இனிஷியல் இட் செல்ஃப். போக போக அதுவும் வந்து நல்லா செட் ஆகிடும். தட் ஹாஸ் என்ன சொல்கிறதுன்னா ரெண்டுடைய காஸ்ட் வைஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 25,000 பேசிக். தேர் ஆர் இப்போ இன்னும் கம்மியான இம்ப்ளான்ஸ் வந்து இருக்குது, அதை போடலாம். பட் ஆனால் வந்து தேர்ஸ் நோ என்ன சொல்கிறதுன்னா யூ டோன்ட் ஹேவ் தட் அந்த கேரண்டி டு சே இது நல்லாயிருக்கும் ஒரு பாப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லோ காஸ்ட் இம்ப்ளான்ஸ் நிறைய வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து வி கேனாட் கோ. இட்ஸ் லைக் கோயிங் ஃபார் பெரிய ஒரு நல்ல லக்ஸுரி கார் இருக்கும், நார்மல் கார் இருக்கும், கார் தான். பட் ஆனால் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். லக்ஸரி கார்னும் போது யூ ஹேவ் பெட்டர், இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், நிறைய இது இருக்கும். ஸோ பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச். இப்போ நான் சொல்கிறது 25,000 இட்ஸ் மீடியம் ரேஞ்ச் இம்ப்ளான்ட். இதுலேயே அந்த ஹை ரெண்ட் இப்போ நம்ம லக்ஸரி கார்ஸ் மாதிரி அதுலேயும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 60,000. தோஸ் பீப்புள் சிலவங்களாம் பர்டிகுலர் எனக்கு இந்த பிராண்ட் தான் எனக்கு வேணும், எனக்கு இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு வீட்டில் தான் ஓகே வில் கெட் தட் டன். பட் இதுனா கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் இப்போ நான் வந்து 25,000 இட்ஸ் அ மிட் ரேஞ்ச் இம்ப்ளான்ட். இன்னும் கம்மியானதும் இருக்குது, பட் போட்டுட்டு அவங்களும் சந்தோஷமாட்டாங்க, நம்மளும் நிம்மதியாக இருக்க மாட்டோம். ஓகே டாக்டர், ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக நீங்கள் அந்த போனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்கிறீங்க. ஸோ அப்போ யோசிக்கும் போது சின்ன வயசுங்கிறப்போ அது கஷ்டமா, வயசானவங்களுக்கு கஷ்டமா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, வாட் இஸ் ஏஜ் லிமிட் டாக்டர்? பேசிக்லி தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். பட் ஆனால் தேர் இஸ் அ லோவர் லிமிட். அப்பர் லிமிட்னு கிடையாது. 90 வயசு தாத்தா பாட்டிங்களும் வந்து போட்டிருக்காங்க, இம்ப்ளான்ஸ் போட்டிருக்காங்க. பட் லோவர் லிமிட்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக ஃபார் கேர்ள்ஸ் இட் இஸ் சப்போஸ் டு பி 21 அண்ட் ஃபார் கைஸ் இட்ஸ் சப்போஸ் டு பி ஒரு 25. ஏன்னா எதுக்காக நம்ம இந்த பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அந்த 21 25ன்னு சொல்லணும்னா the bone and the development and the process முடியணும். அது முடியறதுக்கு முன்னாடி நம்ம இம்ப்ளான்ட் போட்டோம் அப்படின்னா it won't stay in the place where we expected to stay. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் அதே மாதிரி வந்து அந்த போனுடைய அந்த டென்சிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த ஏஜ் மட்டும் நம்ம வந்து பார்த்து நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ டாக்டர், you have answered all my questions and you have cleared all our doubts. ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் சொன்னது எல்லாருமே நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். டென்டல் வேர்ல்டில் கூட இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு யூ ஓப்பன்ட் our eyes. So what would you finally like to tell our viewers? Okay, dental implants, as I said, it's a டூத்துடைய ரூட்டு தான். ஸோ ஓவர் தேட் ஒன்லி வி கோயிங் டு பிளேஸ் க்ரௌன், நம்ம கேப் நம்ம போடுறது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ லாங் டேர்ம் சொல்யூஷன். இட்ஸ் நம்ம எடுத்து உடனே நம்ம வந்து பிளேஸ் பண்ணி நம்ம வந்து பல்லு கட்டிக்கலாம். நிறைய வருஷங்கள் வரும், நம்ம அதை பற்றி நம்ம வரியே பண்ண தேவையில்லை. ஸோ இட் வில் ஹேவ் அ வெரி குட் இது. அண்ட்
இப்போ எல்லாரும் போடுறது நம்ம வந்துட்டு இம்ப்ளான்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொவைடட் as I said நம்மளுக்கு அந்த போனு நல்லா இருக்கணும், அந்த போன் டென்சிட்டி, நம்மள போனுடைய ஹைட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா we can all go for that. And of course it's cost wise நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா it will be actually equal to நம்ம bridge நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு பல்லு நம்ம வந்து கட்டணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க 2 பல்லுக்கு நம்ம வந்து ரூட் கெனால் பண்ணி இதுக்கு கேப் போட்டு இது பண்ணுறோம். ஸோ இட் வில் பி ஆல்மோஸ்ட் தட் ரேஞ்ச் ஒன்லி. அதோட மேபி கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தன் தட். இப்போ நம்ம பல்லு நம்ம எடுத்துட்டு இஃப் யூ கோயிங் டு லீவ் இட் ஃபார் அ லாங்கர் டைம் the bone is going to கீழே குறைஞ்சி அப்படியே இறங்கிடும். ஸோ அப்போ இறங்கின பிறகு நம்ம வந்து இம்ப்ளான்ட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பிளேஸ் அன் இம்ப்ளான்ட் இம்மீடியட்லி. நம்ம பல்லு எடுத்த உடனே நம்ம வந்து இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அந்த எலும்பு வந்துட்டு அந்த சாயாமல் விடுறதுக்கு இட் வில் ஹெல்ப். அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம போடும்போது உங்களுக்கு அந்த ஹைட் கிடைக்காம போயிடும். ஸோ அந்த ஹைட் இல்லாமல் இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் as soon as possible after the extraction அட்லீஸ்ட் ஒரு 8 monthsக்கு அப்புறம் நீங்கள் யூ கேன் பிளேஸ் அன் இம்ப்ளான்ட் ஆல்வேஸ். ஸோ இட்ஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் அ பெட்டர் லைஃப் அண்ட் யூ கேன் ஹேவ் பெட்டர் கான்ஃபிடன்ஸ். நம்ம பல்செட் ஏற்கனவே போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் இதை மாட்டிட்டு நீங்கள் வந்து போடும்போது யூல் ஃபீல் பெட்டர், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அண்ட் பெட்டர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ பெட்டர் லைஃப். ஏன்னா அந்த ஹெல்த்தி டீத் it's always good for a better chewing and better life actually. So that's it. So thank you so much for being my guest today, doctor. And dental health பத்தி இந்த awareness நிச்சயமா முக்கியம். இன்னும் அதிகமான awareness நிச்சயமாக முக்கியம். ஏன்னா பல்லுக்கு அதிகமான importance நிச்சயமாக கொடுக்கணும்னு நான் நம்புறேன். Definitely. So thank you so much, doctor, for all your input. Thank you.